ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தென்றல் விளாக்ஸ். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்குங்க இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பெண்களோட உடம்புக்கு வலு சேர்க்கக்கூடிய உளுந்து சாதம் எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். திருநெல்வேலி சைடு போனீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. கருப்பு உளுந்தில் தான் மேக்ஸிமம் செய்வாங்க. நான் வந்து இன்னைக்கு வெள்ளை உளுந்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவக்க வறுத்துக்கலாம் மணம் வர அளவுக்கு. கருப்பு உளுந்துல பண்ணா ரொம்ப ரொம்ப சத்துங்க. நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்துல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. பெண் குழந்தைங்களுக்கு வாரம் ஒரு டைம் கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நல்லா வறுப்பட்டுருச்சு பாருங்க. நான் 1 டம்ளர் அரிசி ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன். அது கூட வந்து இதையும் சேர்த்து ஊற போட்டுடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். நல்லா வாஷ் பண்ணிட்டுங்க ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமா தேங்காய் துருவல், உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நீங்க குக்கர் விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருங்க. நம்மளுக்கு ரைஸ் ரெடி ஆயிரும். இந்த பக்கம் வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா நம்மளுக்கு உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்க கருப்பு உளுந்துல செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாங்க. நான் குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படிங்கிறக்காக ஒரு தாளிப்பு கொடுத்துருக்குறேன். கொஞ்சமா தாளிப்பு கரண்டியில எண்ணெய் விட்டுக்கலாம், கடுகு போட்டுக்கலாம், ஒரு 10 முந்திரி பருப்பு, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து தாளிச்சு கொட்டி நல்லா கிளறிருக்காங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு உளுந்தஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எந்த குழம்பு, சைட் டிஷ், பொரியல் ஏதாவது இருந்தால் கூட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்னைக்கு வந்து குழம்பு எடுத்துக்கல, உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் கருவாட்டு குழம்பு, வேறு சாம்பார் எது வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.